பரக்கத்திலே மிக உயர்வான பரக்கத்து என்ன தெரியுமா? அதுதான் உடல் ஆஃபியத்தோட உலகத்துல வாழ்றது, நோய் இல்லாம வாழ்றது. தெரியுமா? என்ன பணக்காரனா, என்ன படிச்சவனா, எவ்வளவு பட்டம் பதவியோட, எவ்வளவு சொத்து சுகத்தோட, எவ்வளவு ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸரா இருக்கலாம், ஆலிமா இருக்கலாம், ஹாபிஸா இருக்கலாம், பெரிய ஒரு மார்க்க மேதையா இருக்கலாம். உலகத்தில் அவரை மதிக்காதவங்க கிடையாது. ஒரு ஜனாதிபதியாக, ஒரு பிரைம் மினிஸ்டராக, என்ன வேணாலும் நீ இருந்துட்டு போ. உன் வாழ்க்கையில உனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? ஆரோக்கியமான வாழ்க்கை, ஹெல்தி லைஃப். எடுத்துட்டான்னு சொன்னா பெருமக்களே, அந்த போல ஒரு கஷ்டம், அத மாதிரி ஒரு வேதனை இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. என்ன பணம் இருந்து என்ன செய்ய, எவ்வளவு பொருளாதாரம் இருந்து என்ன செய்ய, என்ன படிச்சு என்ன செய்ய? வாழ்க்கையிலே உடம்புல ஆஃபியத் இல்ல, ஆரோக்கியம் இல்ல. அல்லாஹ் அந்த ஆரோக்கியத்தை எடுத்துட்டான், அந்த ஆயுள குறைச்சிட்டான், அந்த ஆஃபியத்தை குறைச்சிட்டான். உழைப்பவைகள் அத்தனையும் அங்க இங்க உழைக்கிறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்கிறாரு. அப்படித்தானே? இங்க உழைக்கிறாரு, அப்படியே அங்க அடுத்த ரிட்டர்ன் அப்படியே டாக்டர்ஸுக்கு போகுது. ஒரு நிமிடம், ஒரு செகண்ட், ஒரு வினாடி, ஒரே ஒரு நரம்பு இழுக்கப்பட்டால் கோடிக்கணக்கு செலவழிக்கணும். யோசிச்சு பாருங்க மக்களே, அல்லாஹ் தந்த கிஃப்ட்ங்க அது. அல்லாஹ் தந்த மிகப்பெரிய சொத்து ஆரோக்கியமான வாழ்க்கை. அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கணும் பெருமக்களே. செல்வத்தை கேட்கறதுக்கு முன்னால இத கேளுங்க. வாசி வரணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னால ரப்பு கிட்ட ஆஃபியத்தை கேளுங்க பெருமக்களே. கோடியை சேர்த்து நீங்க வைப்பீங்க, அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆஃபியத்துல நான் வேலை இல்லை பெருமக்களே. சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க இருந்து வேலையா? அனுபவிக்கிறதுக்கு இருக்கணுமே, சேர்த்ததை அனுபவிக்கணுமே. அப்படித்தானே? சேர்த்ததை அனுபவித்து அதை என் குடும்பமும் என் மக்களும் அடுத்தவர்களும் அனுபவித்தால் பரவாயில்லை. ஓடி 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 சேமித்தார் அந்த மனிதர். கடைசியிலே ஒரு மூலையில் ஒதுக்கப்பட்டார். அவருக்கென்று எழுதப்பட்டிருந்த மக்களும் சொந்தங்களும் அவருடைய சொத்து சுகங்களை அனுபவித்து சென்றார்கள். வாழ்க்கையில் நிறைய வரலாறுகள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆஃபியத்து, ஆரோக்கியம் ரொம்ப அற்புதமானது. அல்லாஹ் தாரதுல மிக பெரிய வெளியோபல், அது ரொம்ப கிருபையானது. அருமையானவர்களே, நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். சலுவாகல் ஆஃபியா. பெருமானாரத்துல சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கிட்ட துஆ செய்யணும். என்ன துஆ செய்ய, எப்படி கேட்க, எதை கேட்க? நாயகம் சொல்ல இருந்துச்சா இல்லையா? பொருளாதாரத்தை கேட்குங்க, நல்ல எக்கனாமிக்க கேளுங்க, நல்ல வாசிவாரத்துக்கு கேளுங்க. கேட்க வேணாம்ங்கிறது அல்ல, அதை கேட்கணும். முதலாவது நீ கேட்க வேண்டியது என்ன தெரியுமா?